ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஈஸியான ஒரு பருப்பு சாதம் பார்க்கலாம். குக்கரில் 1 கப் பருப்பு கழுவி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பருப்பு அடுத்து நம்ம தாளித்து விட்டுறலாம். இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை, பசங்கள் கொடுக்குறனால. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுப்பில் பேன் வச்சு சூடானது ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு, வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 காஞ்ச மிளகாயை விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க, காரம் இருக்காது. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். பருப்பை இறக்குனதுக்கப்புறம் அது மேலே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சுட சுட சாதத்தை போட்டு நம்ம கிளறிடலாம். அவ்வளோதான், சுட சுட பருப்பு சாதம் தயார். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் இருக்காது. இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு சாதம் தயார். இதே போலவே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.